ஒரு சிறையில் 3 கைதிகள் இருந்தனர். ஒருவர் அமெரிக்கர், ஒருவர் ரஷ்யர், மற்றொருவர் இந்தியர். மூவரும் தூக்கு தண்டனை கைதிகள். ஒரு நாள் நீதிபதி அவர்களை அழைத்தார். உங்களுடைய கடைசி 3 ஆசைகளை சொல்லுங்கள், அவற்றை நிறைவேற்றிய பிறகு தண்டனை நிறைவேற்றப்படும் என்றார். முதலில் அமெரிக்கரை அழைத்தனர். அதற்கு அவர், உலகிலேயே உயர்ந்த மதுபானம் வேண்டும் என்றார். அது கொடுக்கப்பட்டது. உலகிலேயே சிறந்த உணவு வேண்டும் என்றார். அதுவும் நிறைவேற்றப்பட்டது. தன்னுடைய முன்னாள் ஜனாதிபதி அபிரகாம் லிங்கனின் கல்லறை அருகே புதைக்க வேண்டும் என்றார். அவரது 3 ஆசைகளும் நிறைவேற்றப்பட்டன. பின்பு ரஷ்யரை அழைத்தனர். இந்த உலகத்தை ஒருமுறை விமானத்தில் சுற்றி வர வேண்டும் என்றார். அதுவும் நிறைவேற்றப்பட்டது. உலகின் சிறந்த விஞ்ஞானிகளை சந்திக்க வேண்டும் என்றார். அது நிறைவேற்றப்பட்டது. புரட்சியாளர் லெனின் கல்லறை அருகே புதைக்க வேண்டும் என்றார். அவரும் அங்கேயே புதைக்கப்பட்டார். இறுதியாக இந்தியரை அழைத்தனர். அவர் மிகவும் அமைதியாகச் சொன்னார், ஒரு கூடை சீசன் மாம்பழம் வேண்டும் என்றார். நீதிபதி சொன்னார், இது அக்டோபர் மாதம், மாம்பழ சீசன் மே மாதம்தான், இன்னும் 6 மாதம் ஆகும் என்றார். அதற்கு கைதி, பரவாயில்லை ஐயா, உங்களுக்கு எப்போ வசதியோ அப்போ வாங்கிக் கொடுங்கள், 6 மாதமோ 6 வருஷமோ நான் காத்திருப்பேன் என்றான். 6 மாதங்கள் கழித்து மாம்பழம் வாங்கிக் கொடுக்கப்பட்டது. 2ஆம் ஆசை என்ன என்று கேட்டார். அவன் சொன்னான், உச்சி குளிரில் ஊட்டிக்கு உல்லாச பயணம் செல்ல வேண்டும் என்றான். நீதிபதி சொன்னார், இப்போ மே மாதம், குளிர்காலம் வர இன்னும் 6 மாதம் ஆகும் என்றார். கைதி சொன்னான், ஒன்னும் அவசரமில்லை ஐயா, நேரம் வந்ததும் போகலாம் என்றான். மீண்டும் 6 மாதங்கள் கழிந்தன. அந்த ஆசையும் நிறைவேற்றப்பட்டது. 3ஆம் ஆசை கேட்டபோது அந்த இந்திய கைதி சொன்னார், ஐயா, என் கண்கண்ட தெய்வமே நீங்கள்தான். நான் கேட்ட எல்லாவற்றையும் பொறுமையுடன் நிறைவேற்றினீர்கள். அதனால் உங்களுடைய கல்லறையின் அருகில் என்னையும் புதைத்து விடுங்கள் என்றார். இந்த கதை சிரிப்பதற்கு மட்டுமே.